காலத்திற்கு தகுந்தாற் போல் சாஸ்திரங்களை மாற்றிக்கொண்டால் என்ன? குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறது சாஸ்திரமா? இது இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திண்டா என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல சாஸ்திரம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். தனி மனித ஒழுக்கத்திற்கும் செம்மையான வாழ்விற்கும் வழி செய்வதே சாஸ்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம்னா ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயம்ங்கிற மாதிரி நினைச்சிக்கவே கூடாது. அது மிகவும், அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை எளிதாக வாழ்வதற்கு, அதுவும் எப்படி செம்மையாக வாழ்வதற்கு, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்வதுதான் சாஸ்திரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பதை நமக்கு சொல்வதே சாஸ்திரம் தான். இது நம்ம பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போமே. ப்ராப்ளம்னு சொல்றா இல்லையா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொன்னா, சால்வ் த ப்ராப்ளம் வரும்பொழுது நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துருதானே. அதாவது நான் சொல்றது இக்கால இளைஞர்களுக்காகத்தான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எதை ஃபாலோ பண்ணுவோம்? ஏதோ ஒரு ஃபார்முலாவை தானே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சூத்திரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தானே அந்த கணக்கை தாம் தீர்க்கிறோம். ஆக அந்த ஃபார்முலாங்கிற விஷயத்தை ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காதானே. அதாவது a+b² = a² + b² + 2ab அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால தானே நம்மளால அதை சால்வ் பண்ண முடியுது. அதை வச்சுட்டு தான், இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்றோம். அதுபோல எப்படி கணிதத்திலே ஒரு சூத்திரம் என்பது, ஒரு ஃபார்முலாங்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அந்த கணக்கினை தீர்ப்பதற்கு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு உதவி புரிகிறதோ, அதே போலத்தான் இந்த சாஸ்திரங்களும் வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய சூத்திரங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வைத்திருக்கிறார்கள். ஔவையாரே எப்படி சொல்லுவா? கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு தானே சொல்ற. நீ கூழையே குடிச்சா கூட குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே வலியுறுத்தியே சொல்லி இருப்பார்கள் தானே. கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்ற. நீ கந்தலாடையே அணிந்து கொண்டால் கூட அதனை துவைத்துத்தான் நீ கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்றார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுக்காக சொன்னார்? இந்த மாதிரி சாஸ்திரங்கள் தினந்தோறும் நீ துவைத்த ஆடையைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும், குளித்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் சாஸ்திரம் வலியுறுத்துறதுன்னு சொன்னார். அதற்கான காரணம் என்னங்கிறத யோசிக்கணும் தானே. அதற்கான காரணம் என்னன்னா, அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.